வணக்கம் மக்களே. நான் வழக்கமாக எந்த மூவி ரிவ்யூவும் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பண்ணணுன்னு தோணுச்சு. ப்ரீ புக்கில் இன்றைக்கி இந்தியன் 2 நான் போய் பார்த்தேன். ஸோ இந்தியன் 1 1996 வெளியாகும் போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு. ஸோ இப்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அந்த பிராண்ட் இந்தியனுங்கிற பிராண்டுக்காக போய் பார்க்கலான்னு இன்றைக்கி போய் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், போகிற மின்னுக்கு நான் ரிவ்யூ எதுவுமே பார்க்கல. கூகுளில் நான் பார்த்தது இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு நிறைய பேரோட தம்ப்நெயில்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு. விவேக் சார் இருக்கார், மனோபாலா சார் இருக்கார், அப்படி செம்ம காமெடி கலக்க போகுதுன்னு. ஆனால் நான் ஏமாந்து போயிட்டேன் மக்களே, ஏமாந்து போயிட்டேன். எனக்கு கதையும் புரியல, எதுவும் புரியல. சீன் பாய் சீன் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் இங்கே காட்டுறாங்க, கொஞ்ச நேரம் அங்கே காட்டுறாங்க. 2 பாட்டு. நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு கிளைமேக்ஸில் இந்தியன் தாத்தா செம்ம ஃபைட்டு போடுறாரு. 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் 2ல் கண்டிப்பாக அவருக்கு 90+ இருக்குமா. ஸோ அப்படி ஒரு ஃபைட்டு எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகிடுச்சு. இந்தியன் 1ல் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதே விஷயந்தான், திருந்துங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பிரைப் வாங்குறவங்களாம் திருந்து சொல்லியிருப்பார். அதே கான்செப்டில் தான் இதுவும். ஆனால் நிறைய அன்னெசரி சீன்ஸ். என்னன்னா இந்த இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு கதை. சித்தார்த், பிரியா கொஞ்ச நேரம் இருந்தாங்க, பாதியில் காண போயிட்டாங்க. இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் காண போயிட்டாங்க. முதல்ல கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை க்ரியேட் பண்ணாங்க. அப்புறம் கோ பேக் இந்தியன் சொல்லிட்டு, பிடிக்கல, எங்கள் வீட்டிலலாம் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டி அடித்தாங்க. செம்ம போர். மியூசிக் பழைய பிஜிஎம் தான். அந்த என்ன பிஜிஎம் கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, அந்த பிஜிஎம்மே போட்டிருந்தாங்க. அப்புறம் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை காட்டியிருந்தாங்க. எஸ்ஜி சூர்யா எதுக்கு நடித்தார்னு எனக்கு தெரியாது. அப்புறம் மற்றவங்க நிறைய சென்சர் பண்ணியிருக்காங்க மட்டும் தெரியுது. ஆனால் சென்சர் பண்ண வேண்டிய பாட்டு சென்சர் பண்ணலை. அது ஒரு ஹாட் சாங் ஒன்று இருக்குது, நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நான் சொல்கிறத நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் 2 எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்றைக்குமே இந்த பிராண்ட் போயிருச்சு. இந்த பிராண்ட் இந்தியன் ஒரு பெரிய பிராண்ட். சங்கர் மூவினா அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்தியன் 3 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்தியன் 3ல் இந்தியன் தாத்தா செத்து போய் ஒரு ஆவியாக இதுவே ஒரு பேய் படமாக மாறினா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வேஸ்ட் ஆஃப் 3 hours. சென்சர் பண்ணியே ஒரு 3 மணி நேரம் ஓடுதுன்னா இந்த 3 மணி நேரமும் எனக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியல. ஓகே, ஒருத்தர் பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க, பிடிக்க முடியல, சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. இவ்வளோ காஸ்டிங், அவ்வளோ காஸ்டிங். மிஞ்சி போனால் ஒருத்தர் ஒரு சீனுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே யாரையுமே காட்டலை. டீப்பா, விஜய் டிவி டீப்பாலாம் வந்திருந்தாங்க. மனோபாலா வைஃபா, மனோபாலாவுக்கு ஒரு 2 சீன் தான் வந்திருக்கும். அப்புறம் டெல்லி கணேஷ் சார் பேசவே இல்லை. ரேணுகா மேடம் நடிச்சிருப்பாங்க, பழைய ரேணுகா அந்த சீரியலில் வருவாங்களே, அவங்களாம் சூப்பராக நடிக்கிறவங்க. அவங்களும் ஒன்றும் நடிக்கவே இல்லை. நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் மக்களே. நீங்கள் ஏமாந்து போகிறீங்களான்னு எனக்கு தெரியல. இதில் வேறு நான் பெருசாக என்னோடய சைனீஸ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனேன். அவருக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு புரியல. சப்டைட்டில்ஸ்லாம் போட்டாங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஆரவாரமே எதுவுமே இல்லாமல் இந்தியன் 2 பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. நான் என்னத்தை தான் பார்த்தேன் அப்படின்னு. 3 hour வேஸ்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்களும் போய் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, என்னோடய வாய்ஸை கேட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா, நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே. ஒருவேளை மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியன் 3 ஒரு பேய் கதையை எடுத்தாங்கன்னா செம்ம ஹிட் ஆகும். ஓகேவா? ஓகே, பாய்.